الله أكبر الله أكبر الله أكبر. இந்த உலுஹியாவுடைய நேரம் உலுஹியா கொடுக்குற நேரம் எப்போது ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த உல்ஹியாங்கிற வணக்கத்தை நிறைவேற்றுகிற நேரம் பெருநாள் அன்று பெருநாள் தொழுகையை முடித்ததிலிருந்து ஆரம்பமாகுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, இன்ன அவ்வளமா நபுதவு பிஹி யௌமன் நஹர். இந்த நஹருடைய நாளில் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளும் முதலாவது அன்னுசல்லிய தொழுவது, சும்மா வீட்டுக்கு திரும்புறது, நர்ஜிஅ சும்மா நன்ஹர அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து தானே கொடுப்பாங்க, நாம் திரும்பி வருவது, பிறகு நன்ஹரன்னா அழுகை பலியிடுறது. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ இதில் என்ன புரியுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு தொழுகை, பிறகு உல்ஹியா, அதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்குது. அது ஆனால் இங்கே ஹனஃபி இமாம் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தொழுகையே நடந்திருக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அப்படி தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தொழுகணும், பிறகு வரணும், அப்புறம் உல்ஹியா கொடுக்கணும். அப்போ அதனால தொழுதிருக்க வேண்டும்ங்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, தொழுகை நடந்திருக்க வேண்டும்ங்கிறது நிபந்தனை இல்லை, தொழுகை நடந்திருக்க வேண்டிய நேரம் கடந்து போனாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. இப்போ சூரியன் உதித்துச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, சூரியன் உதித்து 20 நிமிஷம் ஆனால் தொழுகை நேரம் வந்துடும். ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க தொழுகை நடந்து முடிஞ்சிருக்கணும். ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க 20 நிமிடம் கழித்தோன்னே தொழுகை நேரம் வந்துருச்சா, 2 ரக்கா தொழுவதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும், அந்த நேரம். அதுக்கு பிறகு 2 ஹுத்பா ஓதுவாங்க பெருநாள் தொழுகை, அது எவ்வளோ நேரம், இந்த நேரம் கடந்துட்டா நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். தொழுகையே நடந்திருக்கணுங்கிறது இல்லை, தொழுகை நேரம் கடந்து போனாலும் சரிதான். ஒரு ஆள் லேட்டாக தொழுவார், ஒரு ஊரில் லேட்டாக நடக்கும், அது பார்க்க தேவையில்லை. தொழுகை நேரம் கடந்து போனாலே கொடுத்துடலாம். ஆக ஹதீஸ் ஒன்று, புரிதலில் தான் இந்த 2 கருத்து. 2 இமாம்களுக்கு ஆதாரம் ஹதீஸ் தான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.